நம்ம வீட்டில் இந்த எந்திரத்தை வைக்கும்போது வீட்டை சுற்றியே நமக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும். கண் திஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள் அண்டாது. வீட்டை எப்போவுமே ஒரு சிறப்பான மனநிலையோடு நம்ம வீட்டில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த எந்திரங்களை பயன்படுத்தும் போது நமக்கு. வணக்கம் அன்பு வாடிக்கையாளர்களுக்கு. டாக்டர் சதீஷ் ராஜா, அஸ்ட்ராலஜர். நம்ம அபூர்வாஸ் என்றாலே எந்திரங்கள் தான். அபூர்வாஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான எந்திரங்கள் அபூர்வாஸில் இருக்குது. அதில் இப்போ ரொம்ப நமக்கு விற்பனையாகக்கூடிய எந்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சுதர்சன எந்திரம், சாம்ராஜ் லக்ஷ்மி எந்திரம், லக்ஷ்மி குபேர தனாகிருஷ்ண எந்திரம். இந்த 3 எந்திரங்கள் ரொம்ப அற்புதமான விற்பனையை கண்டுள்ளது. ஒரு வீட்டுக்கும் இந்த எந்திரம் போகும்போது கண்டிப்பாக அந்த வீட்டுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக உள்ளது. எந்திரம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அற்புதமான எந்திரம். இந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேயே நம்ம கிட்ட தான் இந்த அளவுக்கு அற்புதமாக நேர்த்தியாக செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம அபூர்வாஸ்க்கு மட்டும்தான் உண்டு. சுதர்சன எந்திரம், சாம்ராஜ்ய லக்ஷ்மி எந்திரம், லக்ஷ்மி குபேர தனாகிருஷ்ண எந்திரம். இந்த எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமான பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட எந்திரங்கள். இதுக்கு முறையாக ஜலாதிவாசம், தைலாதிவாசம், சிராதிவாசங்கள்லாம் செஞ்சு முறையாக ஹோமத்தில் வைத்து பூஜை செய்து. இந்த அபூர்வாஸில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும் எந்திரங்கள்லாம் பெருமாள் படத்துக்கு முன்னாடி அடுக்கி வைக்கப்பட்டு அதுக்கு சுதர்சன ஹோமம் மற்றும் சுதர்சன பூஜை நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் சனீஸ்வர பூஜை அற்புதமாக நடக்கும். அப்படி ஒரு தடவையும் இந்த எந்திரங்களுக்கு சக்தியூட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த எந்திரங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு அலங்கரிக்க வருகிறது. பெருமாளுடைய கையில சதாசிவகாலமும் சுழன்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுதர்சன எந்திரம். இந்த சுதர்சன எந்திரத்திற்கு அவ்வளோ விசேஷ பவர்கள் உண்டு. நம்ம வீட்டில் இந்த எந்திரத்தை வைக்கும்போது வீட்டை சுற்றியே நமக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும். கண் திஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள் அண்டாது. வீட்டை எப்போவுமே ஒரு சிறப்பான மனநிலையோடு நம்ம வீட்டில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த எந்திரங்களை பயன்படுத்தும் போது நமக்கு உண்டு. எந்திரங்களை அனைவரும் வீட்டில் பயன்படுத்துங்கள். வெற்றிகளை கண்டிப்பாக உன் கண்ணெதிர்க்கே காணலாம்.